ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜெயா பாட்டிஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் என்ன வீடியோட வந்திருக்கோன்னா, வெண்டைக்காய் வச்சுட்டு ஒரு பச்சடி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, இங்கே நாங்கள் கொஞ்சம் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பாசிப்பருப்பை தண்ணியில் போட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறமா ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, அது போக கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இது எப்படி வருது சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறமா கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை போட்டு இதை மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இது கூடவே தேவையான அளவு உப்பும் கொஞ்சோண்டு பெருங்காயமும் போட்டிருக்கோம். இது கடைசியாக எப்படி வருது சொல்லி பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு இந்த பாசி பருப்பு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை தூக்கி இதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கேர்டு குத்திட்டா நமக்கு பச்சடி ரெடி. இது கடைசியாக லாஸ்ட்டாக எப்படி வருது சொல்லி பார்க்கலாம். இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா நமக்கு வெண்டைக்காய் பச்சடி இப்படி தான் வந்திருக்கு. இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இது வந்து வெயில் காலத்தில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம், அது போக சப்பாத்திக்கும் சைடிஷ்ஷாக தொட்டுக்க சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.